அதிமுக எடுத்தா கோமாளி மாதிரி தெரியும், திமுக எடுத்த சில பேர் கோமாளி மாதிரி தெரியும். ஒரு கட்சியே கோமாளி வச்சு கிடக்க மாதிரி இருக்குது. கோட்பாடும் தெரியாது, கொள்கையும் தெரியாது. நீ புரிய அரசியல் புடுங்கி இவன் கார்த்தி இடுமாவனம் கார்த்தியா சரிடா டேய், நீ அரசியல் அரிஸ்டாட்டில் தான்டா இடுமாவனம் கார்த்தி. நீங்கள் 2010 கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கட்சினா ஒரு குறிக்கோள் இருக்கணும், அதுக்கு ஒரு கோட்பாடு இருக்கணும், அந்த கோட்பாட்டுக்கு ஒரு கொள்கையை வைக்கணும், அந்த கொள்கையை மக்களிடத்தில் செல்வதற்கு ஒரு தத்துவம் வேணும். அந்த தத்துவத்தை வாயிலாக மக்கள் உங்களுடைய கொள்கையும் கோட்பாட்டையும் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வாக்களித்து உங்களை அரசாங்கத்தில் அமர வைத்து உங்களை ஆட்சி செய்ய வைப்பது தாண்டா அரசியல். உங்களுடைய கொள்கை என்னடா, உங்களுடைய கோட்பாடு என்னடா, உங்களுடைய தத்துவம் என்னடா. 2010 ஒரு இயக்கமாக இருந்து கட்சிக்கு வரும்போது நீங்கள் உங்களுடைய குறிக்கோள் தனி இடம் தான், ஓகேவா? அப்போது அதற்காக நீங்கள் கையில் எடுத்துக்கொண்ட கோட்பாடு தான் தமிழ் தேசியம். அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் உருவாக்கணும் ஒரு கொள்கை தான் தனி ஈழமே தமிழீழ விடுதலை. ஏன் மக்கள்கிட்ட போய் சேரலை, மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கலை, நீங்கள் ஏன் அரசாங்கம் அமைக்கல, நீங்கள் ஏன் ஆட்சி அமைக்கல 15 வருஷமாக? 8 கோடி பேர் இருக்கிற மக்களில் 30 லட்சம் பேர், அதுவும் லோக்சபா எலெக்ஷனில் மக்கள் வேறு விதமாக வாக்களிப்பாங்க. இப்போ நானே இருக்கேன், நான் லோக்சபா எலெக்ஷனுக்கு வேறு விதமாக வாக்களிப்பேன், தமிழ்நாடு அசம்பிளிக்கு வேறு விதமாக வாக்களிப்பேன். தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனில் சாதியாக பிரியும், மதமாக பிரியும், கட்சியாக பிரியும், கொள்கையாக பிரியும். லோக்சபாவில் அப்படி கிடையாது, 2 ஆப்ஷன் தான், இவன் எனக்கு வேணும், இவன் எனக்கு வேணாம், அவ்வளோதான். ஆனால் தமிழ்நாடு அசம்பிளியில் அப்படி இல்லை, ஓட்டு பிரித்து நல்லா சேதரும். அதில் வாங்கடா 8%, நீ வாங்கிட்டு நீ சொல்கிற மயிறு நான் 8% வாங்கியிருக்கேன் அப்படின்னு. நீளம் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, நீங்கள் எடுத்துக்கொண்ட உங்களுடைய குறிக்கோள் இருக்கு இல்லையா, நீங்கள் 2010 நீங்கள் கையில் எடுத்துக்கொண்ட உங்கள் கட்சியின் குறிக்கோள் என்ன? தனி ஈழம். அதற்காக அதை செயல்படுத்த நீங்கள் கையில் எடுத்த கோட்பாடு என்ன? தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் உருவாக்கணும் ஒரு கொள்கை தான் என்னது? தனி ஈழமே தமிழீழ விடுதலை. அப்போது இதை மக்களிடத்தில் கொண்டு செல்ல நீங்கள் எடுத்துக்கொண்ட தத்துவம் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்துறீங்க, மக்கள் கொஞ்சம் பார்க்குறான், யோசிக்கிறான். இப்போ 1 வாட்டி தரல, 2 வாட்டி தரல, 3 வாட்டி தரல, அதாவது 15 வருஷம் இப்போ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு வேளை நாளைக்கு நீங்கள் ஆட்சி கட்டிலேயே உட்காரீங்களா, ஒரு கற்பனைக்கு போய் வச்சுப்போம், ஓகேவா? ஒரு வேளை நீங்கள் நாளைக்கு ஆட்சி கட்டிலேயே அமர்றீங்க. அமர்ந்த உடனே என்ன பண்ணுவீங்க? 8 கோடி மக்களையும் தமிழ் மக்களையும் தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டு இலங்கை கூட போய் ஃபைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மீட்டு கூப்பிட்டு வந்துடுவீங்களா? இப்போது அப்படி பண்ண முடியுமா? சாத்தியமா? சான்ஸே இல்லை. ஏன் அப்படின்னா இந்தியாவும் இலங்கையும் ஒரே தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதாவது இந்தியாவும் யூனிட்டி ஆஃப் ஸ்டேட், இப்போ இருக்கிற இலங்கை யூனிட்டி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கொண்டது. அடுத்தது இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான வெளியுறவு கொள்கையை பார்க்கணும். இந்தியாவுக்கும் அதாவது இலங்கை 2 நாடுகளிடம் வெளியுறவு கொள்கையில் செக்யூரிட்டி மற்றும் அதாவது பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு, இந்த வெளியுறவு கொள்கையை 2 நாடுகள்கிட்ட போட்டிருக்கு. ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. அது எப்படி? நான் பாதுகாப்பு உனக்கு தரேன், நான் உனக்கு பக்கபலமாக இருக்கேன் அப்படின்னு இலங்கைக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்க ஒரு இந்தியா எப்படி இலங்கைக்கு எதிராக செயல்படும்? எப்படி செயல்படும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அப்படியே ஒரு வேளை தமிழ்நாட்டு மக்கள் நம்ம இனத்தின் அடிப்படையில் நம்ம உணர்ச்சியின் அடிப்படையில் நம்ம போய் ஃபைட் பண்ணி நிறையா பேர் உயிர் தியாகம் பண்ணி அதை தாங்க முடியாமல் மத்திய அரசே ஓகேப்பா நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நாளைக்கு இந்தியாவே இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, பேனக்காரன் சும்மா இருப்பானா? இது ஜியோ பொலிட்டிக்ஸ்ரா. தெருவில் நின்று மேடையில் போட்டுக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க, இது ஜியோ பொலிட்டிக்ஸு. அதுதான் நான் சொல்கிறேன், உங்களுக்குலாம் அடிப்படை அரசியலே தெரியல. ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸில் தெருமுனை பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்க நாய்ங்க, உங்களுக்கு என்னோட அரசியல் புரிதல் இருக்குது? இப்போ இலங்கை ஒதுக்கி ஒருவேளை சைனாவுக்கும் இந்தியாவுக்குமே டைரெக்டாக பெரிய பிரச்சனை வருது, ஒரு வாரே வர அளவுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம இது வரைக்கும் சைனாவை பீட் பண்ணுற அளவுக்கான கேப்பபிலிட்டி இன்னும் நம்ம வளர்த்துக்கவே இல்லைடா. அவன் தான் இன்னமும் டாமினேட் பண்ணுறான், அவன் அமெரிக்காவோட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம இப்போ தான் இளைஞர் வந்திருக்கோம், இன்னொன்று கன்சியூமர் கண்ட்ரி தான். நம்ம எல்லாத்தையும் நுகர்வு கலாச்சாரம் தான் இன்னமும் இருக்கக்கூடிய, இன்னமும் உற்பத்தி கலாச்சாரம் இங்கே இன்னும் உருவாகலை. ஜப்பான் உற்பத்தி கலாச்சாரம், சைனா உற்பத்தி கலாச்சாரம், ஓகேவா? அமெரிக்கா உற்பத்தி கலாச்சாரம். நம்ம என்ன உற்பத்தி கலாச்சாரம் கிடையாது, நம்ம நுகர்வோர் கலாச்சாரத்தில் தான் இப்போ இருக்கும். இது உற்பத்தி கலாச்சாரம் ஆகும்போது தான் நம்ம சைனாக்கிட்ட பீட் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டியாக நம்மளுக்கு வரும். அப்போது இப்போ நான் இலங்கைக்காக இது பண்ணி ஃபைட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கவேன், இவன் ஃபைட் பண்ண போகிறானுங்களே வச்சுக்கவேன். அப்போ சைனா சும்மா இருக்காது. அப்போது சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு வாரம் இருக்கும். இங்களுக்கு ஒரு சைடு இருக்கும், அங்கே ஒரு சைடும். சரி, அதை கூட விட்டு சைனாவை கூட அப்படி தூக்கி துரத்த வை. ஒருவேளை இந்தியன் மிலிட்ரியே போதும்னு வச்சுக்கோ, சப்போர்ட் பண்ண. அப்போது தமிழன் மட்டும்தான் போவான். அதில் யூபிக்காரன் போவான், பீகார்காரன் போவான், கேரளா போவான், கர்நாடகா போவான், ஒரிசாக்காரன் போவான். இப்போது தமிழக மக்களுக்கு என் இன மக்களுக்காக நான் சாவலாம். அவன் ஏன் சாகணும்? எனக்கு தேவை என் இன மக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக உயிர் வாழணும், அவ்வளோதான். இந்த தள்ளவாரி அரசியல் பண்ணிக்கிட்டு அவனுக்கு நிம்மதியில் மண்ணள்ளி போடுற மாதிரியான ஒரு அரசியல் நோக்கமோ இதெல்லாம் இல்லை. இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே ஒட்டுமொத்தமாக நீங்கள் பழியை போட்டு அவனுங்களை நீங்கள் மொத்தமாக எதிரியாக நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி பார்க்காதீங்க. ஏன்னா
இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம். ஒவ்வொரு மாநிலமும் இன்னொரு மாநிலத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அந்த ஒற்றுமையோடு இணைந்து செயல்படுகிற ஒரு ஒரு தேசம்தான் வந்து இந்தியா. தமிழ்நாடு தனித்து எந்த நிலைப்பாட்டையும், தமிழ்நாடு தனித்து எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அது மத்திய அரசுடன் இணைந்து தான் முடிவெடுக்க முடியும். ஸோ இலங்கையில் நடந்த ஒரு பிரச்சனை, நாளைக்கு சீமான தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்தாலும் சீமான் உடனே முடிவு எடுத்துட்டு 8 கோடி மக்களை மம்முட்டி வச்சு பார்டரை வெட்டி பிரித்து கொண்டு போய் இலங்கையோட ஒட்டிட்டு போர் புரிஞ்சு அங்கே உங்களுக்கு நாடுலாம் வாங்கி தர முடியாது. அவர் மத்திய அரசிடம் மத்திய அரசிடம் பேசி அவர்கள் ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர்கள் இலங்கையிடம் பேச வேண்டும். இலங்கை அதற்கு ஒட்டுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு முடியவில்லை என்றால் போர் வரும். போர் வந்தால் சைனா வரும். சைனா வந்தால் அமெரிக்கா வரும். அமெரிக்கா வந்தால் இன்னும் பல நாடுகள் வரும். 2ஆக அணிகள் பிரியும். இது பொலிட்டிக்ஸ் ஆகும். ஸோ இட் இஸ் இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவார்களே தவிர இதில் வேறு எந்த பெரிய பிரயோஜனமும் இருக்க போவது இல்லை. இதுதான் என் கருத்து, என் புரிதல், என் நிலைப்பாடு. அப்போது இப்போ என்ன உங்களுக்கு வேணும்னா, அங்கே உங்களுக்கு அரசியல், சமூகம் எல்லாத்துலேயும் உங்களுக்கான உரிமைகள் கிடைக்குதா அப்படிங்கிறத நோக்கி, அதை நோக்கி திரு சீமான் அவர்கள் செயல்பட்டார் என்றால், ஒருவேளை எந்தவித போர் எதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு உரிமைக்காக போராடுவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தமிழ்நாடு இந்தியாவில் தனி நாடு கேட்டவங்க தான். இதே பஞ்சாப் இந்தியாவில் தனி நாடு கேட்டவங்க தான். இதே ஹைதராபாத்து லாஸ்ட்டாக தான் கடைசியாக தான் இந்தியாவோட இணைஞ்சிச்சு. தேச ஒற்றுமை அப்படிங்கிறது ஒன்று மாநிலங்களில் ஒற்றுமையால், இன்னொன்று இராணுவ கட்டுப்பாட்டுடன் நடக்குது. புரிஞ்சுதா? சும்மா ஏதோ இவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இவன் வந்து இதை பேசி 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 பிழைப்புவாத அரசியல் செய்யலாமோ ஒழிய பிரயோஜனமான ஒரு அரசியலை இவனால் செய்ய முடியாது. பெரிய வீடை கட்டி மொட்டை மாடியில் தோட்டம் போடுகிற மேதைகள் இங்கேதான். அது மாடியை கூட்டி கொண்டு போய் பாருங்க. ஃப்ரெஷ் கத்திரிக்காய், ஃப்ரெஷ் பொட்டேட்டோ, ஃப்ரெஷ் டொமேட்டோ, ஃப்ரெஷ் சில்லி அப்படியே தள்ளி மாடியிலிருந்து இவங்கள சின்னமாக விவசாயத்தை பெற்றதை தவிர திரு சீமான் அவர்கள் விவசாயத்திற்கு ஆற்றிய பங்கு என்ன? விவசாயி அப்படிங்கிற ஒரு சின்னம் கிடைச்சதுனால, அந்த விவசாயத்துக்கு அவர் இருக்கிறதுனால, ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி இருக்கிறனால இவன் மூஞ்ச கொண்டு போய் வைக்கிறாங்க. என்ன தைரியத்தில் இவனுங்கெல்லாம் வந்து உட்காந்து அரசியல் பேசுகிறாங்க? என்ன தைரியத்தில் பேசுகிறாங்க? ஏன் நம்மாழ்வார் இவங்க பாசையில் சொல்லுவோம், நம்மாழ்வார் கெண்டைக்கால் மயிருக்கு வருவானோட சீமானு விவசாயத்தில். நம்மாழ்வாரோட கெண்டைக்கால் மயிருக்கு வருவானா சீமான். அப்புறம் என்ன மயிருக்கு சீமானை வந்து அந்த விவசாயங்கிற சின்னத்தில் அவன் மூஞ்சி வைக்கிறீங்க? ஏன் நம்மாழ்வார் வைக்க வேண்டியதானே? அந்த அறிவு மயிரெலாம் இல்லையா அவங்கள்ட்ட? எவனாச்சும் ஒரு தம்பி கேட்டிங்களா, டேய் பரதேசி நீ விவசாயத்துக்கு என்ன மயிரடா பண்ண? நம்மாழ்வார் தாண்டா இப்போதைக்கு இந்த ஊரடிந்த உலகம் அறிந்த நம்மாழ்வார் தாண்டா வந்து விவசாயத்திற்கு ஒரு பங்கு எவ்வளோ பெரிய இம்பாக்டை கொடுத்துருக்காரா, ஒரு ரெவல்யூஷன் தாட்டை கொடுத்துருக்காரா. பரதேசி நாய விவசாயத்துக்கு நம்மாழ்வாரா வைடா பிச்சாரா பேர்னு அவனை சொல்லிடணும். வேளாண்மை தொழில் இல்லையா பரதேசி? விவசாயங்கிறது ஒரு கலைடா. இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலையா விவசாயம்? இன்னைக்கு மேஜராக விவசாயிகள் பண்ணுறது என்ன? எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் விளைய வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? கேளு ஏதாச்சும் ஒரு விவசாயி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் விளைகின்ற விவசாயத்தில் ஒரு பெரும் பங்கு மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் போகுதா? இல்லை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க எல்லாமே. எக்ஸ்போர்ட்டும் ஆகுது இல்லை? அப்போ விவசாயம் தொழில் தானே. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் விலை கம்மியாயிருச்சுன்னு போயிட்டு கிலோ டன்னு கணக்கில் வந்து தக்காளியை கூட்டுற எத்தனையோ வீடியோக்கள் நீங்களாம் பார்த்தது இல்லையா? தக்காளியை, வெங்காயத்தை எவ்வளவோ இதை வந்து கொட்டுற இதை பார்த்தது இல்லையா? அவன் என்ன அரசியல் புரிதல்டா பேசிக்கிட்டு இருக்கான்? அது வந்து ஒரு ஊமைடா. அவர் வந்து ஒரு உணர்வாக சொல்கிறார். என் தாய் எனக்கு பால் கொடுப்பது போல் விவசாயம் எனக்கு சோறு கொடுக்குது, அதற்கு நான் பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு பேசுனா அது அவர் ஒரு உணர்வில் பேசுகிறார். அவர் அந்த விவசாயம் மீது உள்ள அன்பில் பேசுகிறார். அதற்காக விவசாயிலாம் காலையிலேருந்து வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இங்கே வாங்கப்பா இந்த 5 கிலோ தக்காளி அப்படின்னு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருவானா? அப்போ அவன் வாழ்வாதாரம் என்ன வருது? பைத்தியக்காரத்தனமாக கிடையாது. விவசாயம் எந்த வகையில் விவசாயம் தொழில் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வர? வேட்டையாடி மனிதன் உணவு உண்ட காலம் போய் எப்போ அது பண்டமாற்று முறையாச்சோ அப்போவே அது தொழில் ஆகிவிட்டது. ஒன்று கொடுத்தால் அதற்கு ஒன்று வேண்டும். அதற்கப்புறம் அது பண பரிவர்த்தனையின் மூலம் அது தொழில் ஆகிடுச்சு. இதில் என்ன இருக்குது? இன்னொன்று சொல்லிட்டான். இப்போ இதே நம்ம வந்து சொல்லிட்டோம்னா மலையாளத்தில் தொழிலுக்கு என்ன பேர் தெரியுமா?
இதே கேரளாவில், இதே நம் அண்டை மாநிலமான கேரளாவில் தொழிலுக்கு தூய்மையான பேர் என்ன தெரியுமா? விவசாயம். விவசாயம்னா அங்கே தொழில்னு அர்த்தம், பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் மேனை விவசாயம்னு சொல்லுவாங்க கேரளாவில். அப்போது உங்களுக்கு உலக அறிவும் இல்லை, உள்ளூர் அறிவும் இல்லை, சும்மா 4 பக்கத்தை படிச்சுட்டு வந்து தவடால் மயிர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல புரிதலை உண்டாக்குங்கடா. ஒருத்தனை இன்னொருத்தனுக்கு எதிரியாக உருவாக்காது. இனி உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? தமிழனை பிற மொழி பேசுகிற எல்லாவனுக்கும் எதிரியாக உருவாக்குறது. அதுதான் நீங்கள் வந்து கொண்டு செலுத்துகிற உங்களுடைய கட்சியோட ஒட்டு மொத்தமே எந்த மாதிரி இருக்குன்னா, நேர்மறையான சிந்தனைகள் இல்லை, எல்லாமே எதிர்மறையான சிந்தனைகள். இவன் எனக்கு எதிரி, இவன் எனக்கு எதிரி, இவன் எனக்கு துரோகி, இந்த மொழி எனக்கு எதிரி. பைத்தியகாரப்பா. அரசியல் அதாடா அரசியல். அதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவையாடா? ஏண்டா நான் ஒன்று சொல்லட்டாடா, நான் உட்காந்து பேசினா ஒன்று சொல்கிறேன். உன் கட்சியோட அடிப்படையே தப்புடா. உன் கட்சியோட தேவையே இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை தெரியுமா? ஒரு கட்சி உருவாகணும்னா அதுக்கு ஒரு தேவை இருக்கணும். உன் கட்சியோட தேவை இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன? நாம் தமிழர் என்னும் கட்சியின் தேவை இந்த தமிழ்நாட்டிற்கு எதற்கு? அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவர்கள் குறிக்கோள் தமிழ்நாட்டை சார்ந்து இருந்ததா? சீமானுக்கு நீ அரசியல் சொல்லித்தரையா அப்படின்னு. சீமானுக்கு தாண்டா அரசியலை சொல்லித்தரணும். அவனுக்கு தாண்டா அரசியல் புரிதலே கிடையாது. 100 இளைஞர்கள் கூடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னாரே விவேகானந்தர், தெரியுமா? ஏன் கேட்டார்? ஏன்னா 100 இளைஞர்களே அவருக்கு தெரியும் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தினாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மாற்றுறதுக்கே அவர் 100 இளைஞர்கள் தான் கேட்டார். இவன் பின்னாடி லட்சம் இளைஞர்கள் இருக்கீங்க, என்னத்தை பிடிங்கி தள்ளிட்டீங்க? நான் இன்னொன்று என்னென்னா, இவன் சொன்னால இந்த திராவிட சுடுகாடு பேத்தெடுப்பேன் அப்படின்றதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எவனோ ஒருத்தன் வந்து சொல்கிறான், உன் அப்பனோட கடற்கரையா அப்படி இப்படின்ட்டு. டேய் பரதேசி, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். நான் கூட கொஞ்சம் கம்மியாக சரி இது வந்து மக்கள்கிட்ட போய் ஒரு வெறுப்புணர்ச்சி தூண்டிடுமோங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்தியா அரசு நாளைக்கு வந்து ஒரு திட்டம் போடுது, என்ன, கடற்கரையில் சமாதி எதுவும் இருக்கக்கூடாது, எந்தவித அடையாளங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டத்தை போடுது. தமிழ்நாடு எதிர்க்கும். மத்திய அரசு வந்து என்ன சொல்லுது, மிலிட்ரி அனுப்பியாச்சும் அதை ஆக்குப்பை பண்ணணும்னு நினைக்குதுன்னு வச்சுக்கோவேன். உன் கட்சியில் இருக்கானா 30 லட்சம் பேரா, அங்கே 60 லட்சம் பேர் உயிரை கொடுக்க நிற்பான். உனக்காச்சும் ஓட்டு தான் போடுவான், அவனுக்கு உயிரை கொடுக்கவே அங்கே நிற்பான்டா. எம்ஜிஆர் செத்தப்போ என்னாச்சு? எம்ஜிஆர் செத்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அதாவது ரெக்கார்டே ஒரு 100 பேர்கிட்ட செத்து போயிருக்காங்க. அதை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணவங்க, அந்த ரயாட்ஸில் வந்து ஸ்டாம்பேடில் செத்தவங்க அப்படின்னு ஒரு 100 பேர் கணக்குறேன். ஏன்டா அவர் செத்ததை தாங்க முடியாததே 100 பேர் செத்து போயிட்டானா, அவரை அழிப்பேன், அவரோட அடையாளத்தை தூக்குவான்னு உன் அண்ணங்காரன் பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்குவேன். பார்த்துக்க. ஸோ இவன் பண்ணுறது எல்லாமே எதிர்ப்பு அரசியல், ஓகேவா? எதிர்மறை அரசியல். இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், விஜய்க்கு பெருகிற மக்கள் எதற்காக பெருகிறாங்க? அவருக்கு அரசியல் புரிதல் இருக்குது, அவர் வந்து பெருசாக இவனுக்கு மேலே உள்ள வெறுப்பு. அதிமுகவை என் சித்தப்பன் பெரியப்பன் கட்சின்னு சொல்கிறதும், திமுகவை ஏன், அது நாங்கள்லாம் பர்சனலாக ஒன்று, அது திமுக ஏன் கட்சிங்க, வீடியோ இருக்குங்க மக்களே, போய் பாருங்க. என்ன சொல்கிறான்? திமுக ஏன் கட்சின்னு சொல்கிறான், அதிமுக என் சித்தப்பா கட்சின்னு சொல்கிறான். இங்கிட்டு மேடையில் வந்துட்டு லவான்னு கத்துறான். மக்கள் பார்க்குறவங்க என்ன பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்கானே. புரியுதா? இவன் ஏன் தமிழ்நாட்டில் வந்து இவனை, எனக்கு அதுதான் ஒரு விஷயம் மட்டும் புரியல. இதுவே ஒரு அரமெண்டலு, இதுக்கே அரசியலும் தெரியாது, ஒரு மயிரும் தெரியாது. இவன் ஒரு மேடை பேச்சாளர். நான் உண்மையாக ஒத்துக்கிறேன், இவன் ஒரு மேடை பேச்சாளர், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இவன் பேச்சாளர்களை உருவாக்கிறான், எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் இவனையும் ஒரு அரசியல் கட்சி எப்பட்றா நீங்கள் நம்புறீங்க இவனை? இன்னொன்று நான் சொல்லிட்டேன், எங்கோ நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு நான் தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து மத்திய அரசிடம் போராடி அங்கு சுதந்திரம் பெற்றுத்தருவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குன்னா, மாடு மேய்க்க ரேஞ்ச் ரோவரில் ரீபோக் போட்டு போனீங்களே, அதை விட கேவலமான ஒரு சிந்தனை தான் இது. அப்போ அதை தான் உங்கள் கட்சியோட அடிப்படை கொள்கையே அப்படின்னா, அப்போ நீங்கள் உங்கள் கட்சியோட தரம் என்னன்னு தெரியுதா?